பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி ட்ராவல்ஸில் உட்காந்து அந்த பொண்ணு வேலை பார்த்துருக்குது. அப்புறம் வந்து கணக்கு சொல்லுது. அப்புறம் அந்த வண்டி போகுது, அந்த வண்டி போகணும்னு சொல்லுது. நீ பாட்டில் வேலையும் வீட்டு வேலை பார்க்குற, படிக்கிற, இந்த வேலையும் பார்க்குறேன்னு அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மாமா வர்றாரு பழனிவேல் வந்து என்ன பம்மா வந்திருக்காருன்னா, ஒன்றும் இல்லை, நான் தான் வர சொன்னேன், கிளம்பி போகலாம் அப்படின்னு. உடனே நான் நினச்சேன், சரி பழனியை தான் கூப்பிட்டு நேற்றுக்கு இந்த 1100 திருடு போச்சு, அது வந்து என்ன ஆச்சு அதை பற்றி விசாரிக்க போகிறான்னு பார்த்தா அவன் வந்துட்டு நீங்கள் கடையை பார்த்துக்குங்க அம்மா, நான் வெளியே போய்ட்டுறேன் அப்படின்னு. எங்கே போகிறான்னா வா சொல்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பயலுக்கெல்லாம் கொடுமை. நேற்றுக்கு நைட் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து மைண்ட்லேருந்து இரேஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பழனிவேலையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். அப்படியே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் எங்கே போகிற பார்த்தா கடைசியில் ஜவுளி கடைக்கு போகிறாரு, ட்ரெஸ் எடுத்துக்கங்கிறாரு. அது அவரை செலக்ட் பண்ணுறாரு. நல்லாவே இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணி கொடுக்கறது. இன்னொரு சேலை வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறது. 4 சுடிதார் அப்புறம் சேலையும் எடுத்துகிட்டு அப்புறமா இல்லை இதில் ஒன்று அதில் ஒன்று எடுத்துக்கிறேன்னு அந்த பொண்ணு பொறுப்பாக சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் கடை ஆரம்பிச்சிருக்கோம், கையை விசிறி செலவழிக்கக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் உடனே எல்லாம் சேர்ந்து முடிச்சுட்டு வராங்க. முடிச்சுட்டு வந்து ஹோட்டல் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகும்போது ஐயோ அத்தைகிட்ட சொல்லணும்னு அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே அத்தை வந்துக்கிட்டு சுகன்யாவோடையும் மயிலோடையும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறத வச்சு சுகன்யா கண்டுபிடிச்சி என்ன ஹோட்டல் போயிட்டாளா அப்படின்னு. ஏன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கேட்டியா விட்டு கேட்டேன்ல, நீங்கள் பதில் சொல்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. கடைசியாக பார்த்தாக்கும் உடனே அவங்க வெளியே போகும்போது அந்த மயில் பெருமூச்சு விட்டு ஏக்க பெருமூச்சு விட்டு இப்படியெல்லாம் நடக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தியேட்டருக்கு போனப்போ பாப்கார்ன் தினத்துக்கு என்ன பேச்சு பேசினாங்க. இங்கே ரூமை வந்து கொஞ்சம் காசு புக் பண்ணேன்னு மயில் அதாவது சுகன்யா பெட்டர் அப்படின்னு மயிலை திரும்ப காமிக்கிறாங்கிறது தான் பெரிய கொடுமையான விஷயம். மனசு உறுத்தலை, திருட்டு அப்பன் திருடினதை பற்றி கவலைப்படலை. ஆனால் வந்துட்டு இப்போ பேச்சு மட்டும் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த கம்பேரிசன் எப்போவுமே குடும்பத்தில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இவங்க வீட்டில் எப்போவுமே அப்படி தான், ஒருத்தனை அப்போ எப்போ தூக்கி வைப்பாங்க. சுகன்யா வந்து கொஞ்சம் கொளுத்தி போடுறாங்க. ஐயையோ இந்த சம்பாதிச்ச காசெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு காண்டில் போயிட்டுருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம்.